டோடோ டிவி. ஆனந்த் வேலையை தேடிக்கிட்டு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்திருக்காரு. ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் சிட்டியில ஒரு பெரிய கம்பெனில ஒரு நல்ல வேலை கிடைச்சது. இப்போ ஆனந்த் கிட்ட ஒரு நல்ல வேலை இருந்தது. ஆனா அவர் தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடு இல்லை. ஏன்னா ஆனந்த் சின்ன வயசுல இருந்தே கிராமத்திலேயே இருந்தாரு. அதனால அவருக்கு நகரத்துல இருக்கிற அந்த பணக்கார வாழ்க்கை அவருக்கு ஒத்து வரல. நகரத்துல அதிகமா இருக்கிற வாகனத்தோட சத்தம், அங்க இருக்கிற காற்று மாசுபாடு, இதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஒரு நாள் நைட்டு ஆனந்த் அவரோட கேபின்ல உட்காந்துக்கிட்டு நைட்டு முழுவதும் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ அங்க ஒருத்தர் கேபின்குள்ள வராரு. வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாரு. யார் நீங்க? எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? சார், என் பேரு ரவி. நான் இதே ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன். நான் நைட் ஷிஃப்ட், அதனால நீங்க என்ன பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் சரி, நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க ஒரு அமைதியான இடத்துல வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை மாதிரி அமைதியான இடத்துல வீடு தேடுறவங்க இந்த சிட்டியில் இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம ஆஃபீஸ்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் சின்னதாக ஒரு காலனி இருக்கு. உங்களுக்கு ஓகேனா நான் அந்த இடத்துல கம்மியான காசில் நல்லதாக ஒரு வீடு வாங்கி கொடுக்குறேன். சரி, அப்படின்னா நாளைக்கு சாயங்காலம் என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? இல்லை இல்லை, என்னால் சாயங்காலம் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன் சார், உங்களுக்கு சாயங்காலம் ஏதாவது வேலை இருக்கா? ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல ஏதோ விசித்திரமா நடக்குமா, அது மட்டும் இல்லாம அங்க ஏதோ ஒரு சக்தியை பார்த்ததா சொல்றாங்க. இதை கேட்டு ஆனந்த் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அட என்ன ரவி, நான் கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன். ஆனா நான் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப மாட்டேன். ஆனா நீங்க இவ்வளோ பெரிய சிட்டியில இருந்துட்டு இந்த மாதிரியான மூட நம்பிக்கையெல்லாம் நம்புறீங்களா என்ன? இங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா சொல்லிடுங்க. பணம்னு அவரு சொன்ன உடனே ரவியோட முகத்துல பேராசை கலந்த ஒரு சிரிப்பு தெரியுது. சரி சார், நீங்க இவ்வளோ கேட்கறதால நான் உங்களை நாளைக்கு சாயங்காலமே கூட்டிட்டு போறேன். அடுத்த நாள் சாயங்காலம் ஆனந்த் ரவியை கூப்பிட்டுக்கிட்டு ஆனந்தோட பைக்ல அந்த காலனிக்கு போறாங்க. அட ரவி, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு அந்த காலனிக்கு போக? ஏற்கனவே நம்ம சிட்டில இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். சார், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் சார், நம்ம போயிடலாம். சார், அங்க பாருங்க, அந்த காட்டுக்குள்ள சின்ன சின்னதா லைட் தெரியுது இல்ல? அங்கதான் இருக்கு அந்த காலனி. ரவியும் ஆனந்தும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க எல்லார் வீட்லயும் மண்ணெண்ணெயால ஆன விளக்கு எரிய விடப்பட்டிருந்தது. என்ன எல்லார் வீட்லயும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு? ஏன் இந்த கிராமத்துக்கு கரண்ட் இல்லையா? சார், இங்க கரண்ட்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும். ஆனா இவங்களாம் ஏன் மண்ணெண்ணெய் விளக்கு வச்சிருக்காங்க? சார், அந்த விஷயம் எனக்கு இன்னைக்கும் தெரியவே தெரியாது. ஒருவேளை நீங்க இங்க இருந்தா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிரும். சரி வாங்க, நான் சொல்லிட்டு இருந்த வீடை உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன். ரவி ஆனந்த் கிட்ட வெளியே இருந்தே ஒரு வீட்டை காமிச்சுக்கிட்டு சொல்றாரு. இங்க பாருங்க சார், இதுதான் அந்த வீடு. இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? அந்த வீடு ரொம்பவே பெருசா இருந்தது. அங்க இருக்கிற எல்லார் வீடையும் பார்க்கும்போது இந்த வீடு ரொம்ப விசித்திரமா இருந்தது. அதுல ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுல மட்டும்தான் லைட் எரிஞ்சிட்டு இருந்தது. அட ரவி, இந்த வீடு ரொம்பவே ஆடம்பரமா இருக்கு. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதோட வாடகை அதிகமா இருக்கும்ல? சார், நீங்க பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வீட்டு ஓனர்கிட்ட நான் பேசிக்கிறேன். இதை கேட்டு ஆனந்த் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. சரி வாங்க, நாம இந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். இல்ல சார், முடியாது. என்னால வீட்டுக்குள்ள வர முடியாது. ஒரு வேலை பண்ணலாம், நீங்க மட்டும் உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. என்ன ரவி, நீங்க ரொம்ப பயந்தாங்கோலியா இருக்கீங்க. ஆனந்த் உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அவருக்கு தேவையான எல்லா விஷயமும் அங்க இருந்தது. ஆனா அவர் வெளியே வந்து பார்த்தா, அட ரவி, வீடு. ஆனா ரவி அங்க இல்ல. அக்கம் பக்கத்துல ஆனந்த் ரவியை தேடிட்டு இருந்தாரு. ஆனா அங்க எங்கேயுமே ரவி இல்ல. அவர் அப்படியே திரும்ப வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க அவரோட கையை பிடிக்கிறாங்க. ஆனந்த் பயந்து போய் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அங்க ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான்.
அட சின்ன பையன், நீ என்ன பயன்படுத்திட்டப்பா. என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. ப்ளூ கலர் ஷர்ட்டை போட்ட யாராவது ஒருத்தரை நீ பாத்தியா? அவரை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் திரும்ப வரமாட்டாரு. ஆனந்த் அந்த பையன் சொல்றத கேட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. ஏன்பா? ஆனந்த் கேட்ட கேள்விக்கு அந்த பையன் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அப்புறம் உடனே நிலாவை பார்த்து அந்த பையன் சொல்றான், இன்னும் ஒரே நாள் தான். என்ன? என்னப்பா சொன்ன நீ? அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு பொம்பளை வேகமா ஓடி அந்த பையன்கிட்ட வராங்க. அப்புறம் அந்த பையனோட கையை பிடிச்சு அந்த இடத்துல இருந்து வேகமா கூட்டிட்டு போறாங்க. அவங்க ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அந்த பையன் அந்த இடத்துல இருந்து போறதுக்கு முன்னாடி ஆனந்த் கிட்ட திரும்பவும் சொல்றான், இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு, இங்க இருந்து ஓடி போயிருங்க. ஆனந்துக்கு ஒண்ணுமே புரியல. உண்மையிலே அந்த பையன் என்ன சொல்ல வரான்னு தான் புரியல. இவங்களாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தான் தெரியல. என்னானாலும் சரி, இந்த வீடு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் நாளைக்கே குடிவர போறேன். இத சொல்லிட்டு ஆனந்த் அந்த இடத்துல இருந்து தான் பைக்கை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கே புறப்படுறாரு. அடுத்த நாள் தான் கூட ஒர்க் பண்ற அசோக் கிட்ட ஆனந்த் ரவியை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு அசோக் ஆனந்த் கிட்ட சொல்றாரு, அட ஆனந்த், எந்த ரவியை பத்தி கேக்குறீங்க? நம்ம ஆபீஸ்ல ரவி அப்படிங்கிற பேர்ல யாருமே வேலை செய்யவே இல்லையே. இதை கேட்டு ஆனந்த் அப்படியே உறைஞ்சு போயிடுறாரு. ஆனா அசோக், நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். நேத்து ரவி என்ன சந்திச்சாரு. அது மட்டும் இல்லாம வீட்டு காமிக்கிறதுக்கு காலனிக்கிட்டையும் கூட்டிட்டு போனாரு. இங்க பாருங்க ஆனந்த், நீங்க ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க. இங்க ரொம்ப தூரத்துக்கு எந்த கிராமமும் காலனியும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆனந்த் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை அது கனவா இருக்குமா இல்ல நனவா இருக்குமான்னு. இல்ல, அது கனவா இருக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அங்க ஒரு காலனி இருக்கு. எனக்கு இதை பத்தி தெரிஞ்சே ஆகணும். நைட் ஆன உடனே ஆனந்த் அந்த காலனி கிட்ட போயிட்டு இருந்தாரு. அன்னைக்கு நைட் பௌர்ணமி. இருட்டா அமைதியா காலியா இருக்கிற அந்த ரோட்ல ஆனந்த் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அவருக்கு இவ்வளோ விசித்திரமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் அவரோட முகத்துல எந்த ஒரு பயமுமே கிடையாது. தைரியமா அந்த காலனியை நோக்கி போயிட்டு இருக்காரு. போகும்போது காட்டுக்குள்ள அந்த லைட்டு வெளிச்சம் தெரிஞ்ச உடனே அவரோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வருது. அவரு நேரா அந்த வீட்டுக்கிட்ட போறாரு. அங்க போயிட்டு அதே இடத்துல வண்டியை நிறுத்திடுறாரு. அப்போ ஆனந்தோட பார்வை மேல இருக்கிற அந்த ஜன்னல் மேல போகுது. அந்த ஜன்னல் பக்கத்துல யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா அது யாருன்னு சரியா தெரியல. அந்த மனுஷனோட ப்ளூ ஷர்ட் மட்டும் தான் கரெக்டா தெரிஞ்சது. அது ரவியா இருக்குமோ அப்படின்னு ஆனந்துக்கு தோணுச்சு. அதனால அந்த வீட்டுக்குள்ளேயும் போறாரு. வீட்டுக்குள்ள கரெக்டா போறதுக்கு முன்னாடியே அந்த சின்ன பையன் மறுபடியும் ஆனந்தோட கைய பிடிச்சிடுறான். அவன் சொல்றான், அங்கிள், நீங்க இங்க வந்திருக்க கூடாது, நீங்க திரும்பி போயிடுங்க. அந்த பையன் முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பையனோட அம்மா வந்து அந்த பையனை கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனந்த் வீட்டுக்குள்ள போறாரு. உள்ள வெளிச்சம் ரொம்பவே கம்மியா இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள எல்லா பொருளுமே அலங்கோலமா கலைஞ்சு கிடந்தது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள ஏதோ இறந்து போனவங்களோட வாசனை அடிச்சிட்டு இருந்தது. அட, இந்த வீடோட நிலைமையா இப்படி மாறி இருக்கு? ஆனந்த் மேல இருக்கிற ரூமுக்கு போறாரு. அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருந்தது. அதனால அந்த ரூம்ல இருக்கிற எதுவுமே அவருக்கு சரியா தெரியல. அதனால ஆனந்த் தான் போனை எடுத்து ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ண போகும்போதே அப்ப அவர் பாக்குறாரு, அவ்வளோ இருட்டிலையும் 2 கண்ணு மட்டும் அவரோட கண்ணுக்கு தெரியுது. ஆனந்த் பயந்து போய் ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணி பாக்குறாரு. லைட் வந்த உடனே அந்த கண் காணாம போயிடுது. அந்த ரூம்ல யாருமே இல்லை. எல்லா பக்கமும் பொருட்கள் தான் கலைஞ்சு கிடந்தது. நாலா பக்கமும் சிலந்தியோட வலை பின்னப்பட்டிருந்தது. ஏதோ அந்த வீடு பல வருஷமா மூடி கிடந்த மாதிரி இருந்தது. ஆனந்த் திரும்ப போயிடலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அவர் ஃபிளாஷ் லைட் ஆஃப் பண்ண உடனே மறுபடியும் அந்த கண்ணு தெரிஞ்சது. அது ஆனந்துக்கு ரொம்பவே பக்கத்துல வந்துருச்சு. உடனே ஆனந்த் பயந்து போய் ஃபிளாஷ் லைட் ஆன் பண்ணி பாக்குறாரு. அந்த கண் மறுபடியும் காணாம போயிடுச்சு. இப்போ ஆனந்த் கடைசியா ஒரு டைம் ஃபிளாஷ் லைட் ஆஃப் பண்ணாரு. இந்த தடவை அந்த கண்ணு ஆனந்துக்கு ரொம்பவே பக்கத்துல இருந்தது. அதோட மூச்சு சத்தம் இவருக்கு ரொம்ப நல்லாவே கேட்டுட்டு இருந்தது. உடனே அந்த கண்ணு ஒரு தடவை கண்ணை மூடி திறந்தது. அதை பார்த்து ஆனந்த் ரொம்ப ரொம்ப பயந்து போயிடுறாரு. பயந்து போய் கீழே ஓட முயற்சி பண்ணாரு. அவரு அந்த கதவு கிட்ட போன உடனே அந்த கதவு தன்னால முடிக்குது. பயந்து போய் அந்த கதவை வேக வேகமா தட்டுறாரு. காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா, என்ன காப்பாத்துங்க.
யாராவது வந்து கதவை துறங்க. பயத்தால அவரு வேர்வையாலேயே நினைச்சு போயிட்டாரு. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து சத்தம் கேக்குது. சார், இந்த வீடு உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? சார், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இங்க யாருமே உங்களுக்கு உதவி பண்ண வர மாட்டாங்க. ஏன்னா இங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, என்ன மாதிரியே. ஆனந்த் பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. அது ரவிதான். அவரோட கழுத்துல கத்தியால குத்தப்பட்டிருந்தது. அவரோட உடம்பு முழுவதும் ரத்த காயங்களா இருந்தது. ரவி, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? சார், உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு தானே? இப்ப நீங்க இந்த வீட்டோட ஓனரை பார்க்க மாட்டீங்களா? இத சொல்லிட்டு ரவி அப்படியே மேல பாக்குறாரு. அப்போ ஆனந்தும் மேல பாக்குறாரு. அங்க ஒரு வயசானவரோட உடல் தூங்கிட்டு இருந்தது. அந்த உடல் ஆனந்த் மேல விழுந்துருது. அப்போ ஆனந்த் கத்துற சத்தம் ஊர் முழுக்கும் கேட்டுச்சு. MBBS முடிச்ச உடனே அவினாஷோட முதல் போஸ்டிங் மதுப்பூர் கிராமத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அவர் காலங்காத்தால அந்த ஊருக்கு போகும்போது நகரத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் விட அந்த கிராமத்துல இருக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அதனால அவரை பார்க்க வர நோயாளிகளோட எண்ணிக்கையும் அதிகமா இருந்தது. எல்லா நோயாளிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பியூன் வந்து டாக்டர் கோட்டருக்கு கூட்டிட்டு போறாரு. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கம்தான். சார், பவர் கட் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற மெழுகுவர்த்தியை ஏத்திக்கோங்க. ஆனா அந்த லேம்பை மட்டும் ஒண்ணும் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சார், இந்த கிராமத்துல வாழ்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியவங்க என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம அதை ஏத்துக்கணும். ஏன்? எங்க பாட்டி மட்டும் இங்க இருந்திருந்தா உங்களை அரைஞ்சிருப்பாங்க. இத கேட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. பியூன் அவினாஷை விட வயசானவரு, ஆனா ரொம்ப கம்மியா தான் படிச்சிருந்தாரு. அவினாஷை விட அந்த கிராமத்துல இருக்கிறதுல இந்த பியூனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இன்னைக்கு அவரோட முதல் நாள். அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய ரூல்ஸ் பத்தி அவினாஷ் கிட்ட சொல்றாரு. ஓகே சார், நான் கிளம்புறேன். என் பொண்ணு எனக்காக காத்துட்டு இருப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. நைட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும் பொழுது உங்களோட எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா சார்? ஓகே. பியூன் போனதுக்கு அப்புறம் அவினாஷ் பெட் மேல படுத்துக்கிறாரு. அவரு ரொம்ப டயர்டா இருந்ததால உடனே தூங்கிடுறாரு. அப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியே வேகமா காத்தடிச்சு மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பகலா தானே இருந்தது, அவ்வளோ வெயில் அடிச்சது, அப்புறம் எப்படி திடீர்னு இரவா மாறிச்சு? எப்படி வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு? அப்புறம் யாரோ கதவை தட்டினது அவருக்கு ஞாபகம் வந்தது. யாரது? யாரது? அப்போ திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு அவரு முன்னாடி வந்து நிக்கிறா. அவ்வளவு இருட்டு மலையில இடியும் மின்னலும் வந்துட்டு இருக்கும்போது அவ பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சா. அவினாஷ் பயந்து போய் அப்படியே பின்னாடி போறாரு. யார் நீ? எங்க இருந்து வர? என்ன கொடுங்க. என்ன? என்ன கொடுங்க. ஒரு பக்கம் இந்த சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதை விட இந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா இருந்தா. அவினாஷ் பயந்து போயிடுறாரு. அவருக்கு நடக்கிற எதுவுமே புரியல. இந்த மலையில நீ எப்படி வீட்டை விட்டு தனியா வந்த? உங்க அப்பா அம்மா எங்க? எனக்கு பசி எடுக்குது, என்ன கொடுங்க. நான் குடிக்கணும், நான் குடிக்கணும். உனக்கு பசியா இருந்தா எண்ணெயே குடிக்காத, ஏதாவது சாப்பிடு. அவினாஷ் வீட்டை சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. ஆனா அங்க சாப்பாடு இல்ல. பாரு, எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல. நான் உனக்கு என்ன கொடுக்கறது? எண்ணெய்.
நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன், பசி எடுத்தா சாப்பாடு தான் சாப்பிடணும். இப்போ அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. அவளுக்கு கோவம் வந்த உடனே இடி மின்னலெல்லாம் அதிகமா வர ஆரம்பிக்குது. அவினாஷ் நடுங்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட தோற்றம் மாற ஆரம்பிக்குது. அவளுக்கு சுருள் முடியாகுது. அவளை பார்க்கறதுக்கு பிசாசு மாதிரி மாறிடுறா. அந்த இரவு நேரத்துல அந்த பொண்ணோட தோற்றமும் அந்த சூழ்நிலையும் பயங்கரமா இருந்தது. அவினாஷ் பயந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட வாயிலிருந்து வார்த்தை வரல. நான் சொன்னேன்ல எனக்கு கடுகு என்ன வேணும்னு, உனக்கு கேக்கலையா? உன்னோட பேக் எங்க வச்சிருக்க? என்னோட பேக்ல கடுகு என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பிசாசு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்து அவரோட பேக்கை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி கீழே போட்டுறான். அப்புறம் அந்த பேக்ல இருக்கிற கடுகு எண்ணெயை மட்டும் எடுத்து முழு பாட்டிலையும் குடிச்சு அந்த பாட்டில தூக்கி வீசிடுறான். அப்ப அந்த இடத்துல இருந்து கோவமா நடந்து போயிடுறான். அவர் உடனே கதவை சாத்திடுறாரு. அப்புறம் திடீர்னு திரும்பவும் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. யாருங்க? சார், நான் தான், கதவை திறங்க. அவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியில வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. மழை வந்த மாதிரியும் நேத்து வெதர் மோசமான மாதிரியும் பார்த்தா தெரியவே இல்லை. அவர் ரூம்குள்ள பார்க்கறாரு. அந்த ரூமும் ரொம்ப சுத்தமா இருந்தது. ஆனா அந்த கடுகு எண்ணெய் பாட்டில் காலியா கீழே விழுந்து கிடந்தது. சார், இன்னும் நீங்க ஏன் துணியை மாத்தாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளவு வேர்த்து இருக்கு? வெதர் ரொம்ப கோல்டா வேற இருக்கு. நான் தூங்கிட்டு இருந்தேனா? ஒருவேளை அது கனவா? சார், நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நான் உங்களுக்கு சூடா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க கரண்ட் போயிடும், அதனால நான் உங்களுக்கு மிளகு வறுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அப்புறம் கேளுங்க. அவரோட மொத்த கனவையும் அவர்கிட்ட சொல்றாரு. சார், நீங்க ஏன் கடுகு எண்ணெய் எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு வீட்டுல செஞ்ச கடுகு எண்ணெய் பிடிக்கும், அதனால எங்க அம்மா எனக்கு கொடுத்து விட்டாங்க. சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துல நடந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் அவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க. அம்மா, எனக்கு சீக்கிரம் பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. 4 வயசு ரூபா அவ இனிமையான குரல்ல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். ஐயோ, உன்கிட்ட எனக்கு பைத்தியம் பிடிக்குது. சொன்னதே சொல்லிட்டு இருக்க, சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கல, ஆன உடனே குடுக்கறேன், சரியா? அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் பூவா கொடுமா. சும்மா இருக்க போறியா இல்ல அடி வாங்க போறியா? அம்மா, எனக்கு பசி எடுக்குது, சீக்கிரம் சீக்கிரம் பூவா கொடுமா. சமையல் கட்டுல இருந்து வர வெப்பத்தாலையும் ரூபா தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதாலையும் அவங்க அம்மா கோவத்துல சொல்றாங்க, அவ்வளோ பசி எடுத்துட்டு இருந்ததுன்னா இந்த எண்ணெயை எடுத்து குடிச்சுடு. பசியில இருக்கிற அந்த பொண்ணு அவங்க அம்மா கோவத்துல சொன்னதை உண்மைன்னு நினைச்சு ஸ்டவ் பக்கத்துல இருக்கிற அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்து குடிச்சிடுறான். அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிடுறான். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கிராமத்துல யாரும் எண்ணெயை உபயோகப்படுத்துறது இல்ல, அதுலயும் கடுகு எண்ணெய. பயப்படாதீங்க, அந்த பொண்ணு யாரையும் காயப்படுத்த மாட்டான். உங்க வீட்டுல எண்ணெய் இருந்தா அவ வந்து குடிச்சிட்டு போயிடுவான். அதனால எப்பவுமே உங்ககிட்ட எண்ணெயை வச்சுக்காதீங்க. பியூன் சொன்னதை கேட்டு அவினாஷ் அந்த பொண்ணை பாவன் நினைக்கிறாரு. அவளை முக்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் ஒரு சாமியாரை தேடி போறாரு. அப்போ அந்த சாமியார் சொல்றாரு, யாராவது ஒருத்தங்க நிறைவேறாத ஆசையால செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆன்மா முக்தி அடையறதுக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும். அவரு அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த வீட்டுல இப்ப யாரும் இல்ல. அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள அவர் விசாரிக்கிறாரு. அவங்க வேற ஊருக்கு குடி போயிட்டதா அவங்க சொல்றாங்க. அவினாஷ் அவங்கள தேடி போய் அவங்கள திரும்பவும் அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வராரு. அவங்கள அந்த வீட்டுல தங்க சொல்லி பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய எண்ணெயை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல வைக்கிறாரு.
கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான சூறாவளியோட அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் குடிக்கிறதுக்கு என்ன குடிங்க. ஐயோ குழந்தையே, அம்மா நீங்களா? எனக்கு என்ன கொடுங்க, நான் குடிக்கணும், எனக்கு பசி எடுக்குது. அன்னைக்கு என்னால உனக்கு சாப்பாடு போட முடியல, அதனால நீ என்ன குடிச்சிட்ட, என்ன மன்னிச்சிடுமா. வாமா என் மடியில வந்து உக்காரு, நான் உனக்கு என் கையார ஊட்டி விடுறேன். அவங்க சொல்றத கேட்டு அந்த பொண்ணும் அழ ஆரம்பிச்சிடுறான். அவங்க அம்மா அவளுக்காக சாப்பாடு செஞ்சு அவளை தொடையில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க. அவ அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவ முக்தி அடைஞ்சிடுறான். அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அந்த ஊர்க்காரங்களும் அவினாஷ்க்கு நன்றி சொல்றாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர்க்காரங்களும் அவங்களோட சாப்பாட்டுல எண்ணெயை சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போய் எவ்வளோ நாள் ஆச்சு, ரொம்ப போர் அடிக்குது. கிராமத்து பின்னாடி ஒரு மேன்ஷன்ல ஒரு குட்டிச்சோறு இருக்குல்ல, அங்க போலாம், குடிக்கலாம், சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆமா கரெக்டு தான், வெதர் கூட நல்லா இருக்கேன். வீக்கெண்ட் செட் ஆச்சு. உங்களுக்கெல்லாம் பைத்தியமா? உங்களுக்கு தெரியாதா அங்க பேய் இருக்கு? அட பயந்தாங்குழி, அப்படியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அங்கேயே போய் குடிச்சு கும்மாளம் அடிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பேய் வந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுக்கலாம். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. யாருமே ஆகாஷோட பேச்சை மதிக்காம வண்டி எடுத்துக்கிட்டு அந்த மாளிகையை நோக்கி போனாங்க. அந்த மாளிகைக்கு போனதும் சில பேர் போட்டோ எடுத்தாங்க, சில பேர் அங்க இங்கன்னு சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. வந்தது நல்லதா போச்சு. ஐ மீன் வாட் a வியூ மேன். ஆமாண்டா, லொகேஷன் சூப்பரா இருக்கு. நான் கொஞ்சம் அந்த கார்னருக்கு போயிட்டு வரேன். என்ன நல்லா இருக்கோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயந்தாங்குழி தானே? இதுக்கு நடுவுல திடீர்னு அமித்தோட அலறல் சத்தம் கேட்டுச்சு. அட, இது அமித்தோட பொருள் தான். ஆமா, அந்த கார்னருக்கு போனால, வாங்க போய் பார்க்கலாம். அவங்க எல்லாரும் அவனுடைய குரல் கேட்ட இடத்தை நோக்கி போனாங்க. ஓடுங்க ஓடுங்க, அமித் அது கொன்னுருச்சு, நம்மளே கொன்னுரும். நான் சொன்னேன்ல, நீங்க கேட்கல. சீக்கிரமா ஓடுங்க, உயிருக்கே ஆபத்து. இப்போ அவங்க எல்லாரும் கூட பயப்பட ஆரம்பிச்சாங்க. இந்த மாளிகைக்கு வந்து தப்பு பண்ணிட்டோம்னு நினைச்சாங்க. அதே பயத்துல அவங்க எல்லாரும் ஓடினாங்க. அவங்க உயிரை காப்பாத்திக்க ஓடிக்கிட்டே ஜீப்ல வந்து ஏறி அங்கிருந்து வந்துட்டாங்க. அடுத்த நாள் நம்ம அங்க போயிருக்கவே கூடாது. இப்ப பாரு, நம்மளோட நண்பன் நம்மளை விட்டு போயிட்டான். ஆனா நான் நினைச்சேன் இந்த பேய் பிசஸ் எல்லாம் இருக்காதுன்னு. ஆனா இருக்கே, இப்போ எனக்கும் பயமா இருக்கு. பேய பார்த்து நம்ம பயப்படணும். இப்ப நம்ம இங்க வந்துட்டோம், இனிமே நம்ம பயப்படவே தேவையில்லை. அங்கிருந்து வர முடியாது. உனக்கு என்ன பைத்தியமா? லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. நாம எல்லாம் உயிர் பொழைச்சது பெரிய விஷயம். கடவுள் புண்ணியத்துல பொழைச்சிட்டோம். இப்ப எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லபடியா இருக்கணும். மத்தவங்களும் சரி அப்படின்னு தலையாட்டினாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்களுடைய நார்மல் லைஃப்ல பிஸி ஆயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு அங்கித் அவனுடைய வீட்டு பால்கனியில நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ யாரோ வந்து அவனுடைய முதுக தொட்டாங்க. உடனே அவன் பின்னாடி திரும்பி பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சான். நீ பொழைக்க மாட்ட, நான் உன்னை கொன்னுடுவேன். பேய் அவன் பக்கத்துல வந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து அவன் பின்னாடி போய் பால்கனியில இருந்து விழுந்து ஆகாஷ் அங்க நின்னுகிட்டு இருந்தான். ஷாங்கி, அங்கித் செத்துட்டான். பில்டிங்கோட பால்கனில இருந்து குதிச்சுட்டான். நம்மளோட நண்பன் செத்துட்டான். சில நாட்களுக்கு அப்புறம் சுமித் வண்டியில போய்கிட்டு இருந்தான். அப்போ வண்டியோட பின்னாடி சீட்ல இருந்து ஏதோ குரல் கேட்டுச்சு. உன்னோட வண்டி ரொம்ப நல்லா இருக்கு சுமித். சுமித் உடனே திரும்பி பார்த்தான். பின்னாடி உட்காந்துருக்கிற பேய பார்த்து அவன் பயந்துட்டான். உடனே அவனுடைய கால்
கண்ட்ரோலை இழந்து ஒரு மரத்துல மோதி அவன் அங்கேயே செத்துட்டான். சுமித்தோட உடம்பு வெளியே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவனுடைய கார் தலைகீழா இருந்துச்சு. ஆகாஷ், ஷாங்கி 2 பேரும் அங்க வந்தாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ நாமளும் பொழைக்க மாட்டோம். நாளைக்கு நாள் இப்படியே போகுது. இப்போ என்ன பண்றது? ஆமா ஆமா பயமா இருக்கு. இப்போ இருக்கிறது 2 பேர் மட்டும்தான். இப்போ ஒருத்தன் தான் இருப்பான். ஷாங்கி உடனே திரும்பி பார்த்தா. ஆகாஷோட கண்ணு சிகப்பா இருந்துச்சு. அவனுடைய முகமும் வித்தியாசமா இருந்துச்சு. பேய் பேய் ஆகாஷ் என்னாச்சு உனக்கு? உடனே அவன் அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான். பேயும் அவனை துரத்திக்கிட்டே போச்சு. ஆனா ஷாங்கி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அவன் அங்கிருந்த ஒரு சாமியார் கிட்ட போனான். சாமி காப்பாத்துங்க சாமி. ஏன் வந்திருக்க? என்னாச்சு? ஷாங்கி சாமியார் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அதை எல்லாத்தையும் கேட்டதும் சாமியார் சொன்னாரு, உன்னோட நண்பன் ஆகாஷ் பிரச்சனையில இருக்கான். ஷாங்கியோட ஆன்மா ஆகாஷுக்குள்ள பூந்திருக்கு. அவன் கூடவே அந்த ஆன்மா வந்து எல்லாரையும் கொண்டுகிட்டே இருக்கு. அப்படியே உன் கூடவும் வந்திருக்கு. ஆகாஷுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா மிகவும் ஆபத்தானது. என்ன இப்போ என்ன பண்றது? ஆகாஷ் எப்படி காப்பாத்துறது? அவன் என்னையும் கொல்ல பாக்குறானே. நான் இருக்கும்போது அந்த பேயால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அதை கண்டிப்பா கட்டி போடுவேன். சாமியாரும் ஷாங்கியும் ஆகாஷோட வீட்டுக்கு போனாங்க. ஓம் சிம சிமி சீமி சிமி சிமி சாமுண்டாய விச்சஹே. ஓம் சிமி சிமி ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஓம் சாமுண்டாய விச்சஹே. ஓம் இதாமஹே ஓம் ஸ்ரீம் சாமுண்டாய விச்சஹே. எனக்கு தெரியும் பேயே ஆகாஷுக்குள்ள இருக்க. வெளியே வா. அவனை நீ விட்டுரு, இல்ல நான் இருக்க மாட்டேன். நான் வெளியே வர மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். நான் உங்களையும் எவனையும் கொல்ல போறேன். ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்காத, அப்புறம் நீ இருக்க மாட்ட. அப்படி சொன்னதும் சாமியார் அவருடைய சக்தியால பேய தாக்கினாரு. அப்போ ஆகாஷ் மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான். அந்த பேய் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. டேய் சாமி, நீ சாகணும்னு நினைக்கிறியா? இன்னைக்கு நீ என் கையால சாக போற. இப்போ தெரிஞ்சிரும் யாரு சாக போறாங்க யாரு பொழைக்க போறாங்கன்னு. சாமி, நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ஏய் பேயே, உனக்கு தெரியாது நான் எத்தனை பேயை நாசமாக்கிருக்கேன்னு. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த பேய்க்கும் சாமியாருக்கும் நடுவுல சண்டை நடக்க ஆரம்பிச்சது. ஒரு தடவை அந்த பேய் சாமியார பலமா தாக்குச்சு. அதுக்கப்புறம் சாமியார் அவருடைய சக்தியால அந்த பேயை அடிச்சு தரையில விழ வச்சுட்டாரு. இப்போ என்னோட பேச்சு கேப்பல்ல, விழுந்துட்டேல்ல, இப்ப சாக போற. அதுக்கப்புறம் உடனே அந்த பேய ஒரு கூண்டுல அடைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்துல ஆகாஷ் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சான். அமித், அமித், உன்னை பேய் குனிச்சுல, இப்போ எப்படி வந்த நீ? ஷாங்கி நடந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட சொன்னான். ஒரு பக்கம் அவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா அவங்க நண்பர்கள் இறந்து போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அவங்க